இல்ல சென்னை போலீஸ் கமிஷனர் அந்த வழக்கில் ஞானசேகரன் தவிர வேறு யாரும் இல்லை என்று சொன்னார். அவரை ஒண்டிதான். ஆமாங்க, ஒருத்தன் பாலியல் ரீதியா சேட்டை பண்ண போகும்போது கும்பலாவா போவேன், 100 பேரையா கூட்டிட்டு போவேன். தனிப்பட்ட முறையில ஒருத்தன் ஒரு பெண்ணோட செல்ஃபிசம் பண்ண போறவன் தனியா தானே போவேன். இப்ப அடிப்படை அறிவு வேண்டாமா? இல்ல இப்ப கூட்டிய இப்ப கூட்டு கொடுக்குறாரு. நீங்க உங்களை மாதிரி இது மாதிரி கோளாறான ஒரு குறுக்கு புத்தியான பேச்சை நான் வந்து கேட்டதே இல்லை. அதாவது காலை உணவு திட்டத்தை இந்த அரசாங்கம் அது பாராட்ட வேண்டிய விஷயம். இங்க கத்தாதியா குறுக்க கத்தனா நீங்க பேசுற பொய்யெல்லாம் உண்மையா மாறிடாது. சீமானுக்கு பாதிக்க மாதிரி இருக்கிய. சீமான் தான் காக்காவடி பங்க மாதிரி கத்திக்கிட்டே இருப்பாப்புல. எல்லா பொய்களையும் உண்மை மாதிரி சொல்லிட்டே இருப்பாரு. அதை நீங்க பின்பற்றாதீர்கள். இருங்க, ரவுடித்தனத்தை ரவுடி கூட தைரியமானவன் தான். அது இல்ல, நன்மை நடக்கணும், தீமை நடக்கக்கூடாது மக்களுக்கு. அப்படி நீக்குகிற மோடியால இந்தியா முழுக்க போதையை தடை செய்கிறேன்னு ஏன் சொல்ல முடியல? அதானிட்ட பணம் வாங்கி கட்சி நடத்தக்கூடிய பாஜக காரங்க அதானி அரெஸ்ட் பண்ணி விடுவீங்களா? அதானி தான் இந்த குற்றத்திற்கு காரணம். அப்ப நீங்க அந்த துறைமுகத்தில் நடந்த குற்றத்திற்கு மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்ததா, ஒழுங்கு நடவடிக்கை எடுத்ததா, போதைப் பொருளை இந்தியா முழுக்க பரவ விடாமல் கட்டுப்படுத்தியதா? எல்லா தப்பையும் நீங்க செய்வீங்க, பழிய தூக்கி திமுக மேல போடுவீங்களா? யாருடைய கருத்து கணிப்பு என்றால், இனமலர் என்று திராவிட இயக்கத்திற்கு எதிராக தொடர்ந்து எழுதி வருகிற உயர்சாதி மனப்பான்மை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை நாளிதழும், அதே மாதிரி உயர்சாதி மனநிலை கொண்டு திராவிட இயக்கத்தை அழித்து ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சாணக்கியா என்கிற நிறுவனமும், இரண்டு சக்திகளும் திராவிட இனத்தினுடைய எதிரிகள் அறிவித்திருக்கக்கூடிய இந்த அறிக்கையை நாங்கள் ஒரு நாள் ஏற்க மாட்டோம். திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சியால் பலன் பெற்றவர்கள், பயனாளிகள், கோடிக்கணக்கான பேர் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் வெற்றி பெற வைப்பார்கள். திமுக 200. அதாவது திமுகவுக்கு சுளையாக சிறுபான்மை வாக்கு கிடைப்பது யாரால்? காங்கிரஸால். ஏன் திமுக ஓட்டு போட மாட்டாங்களா சிறுபான்மை மக்கள்? காங்கிரஸ். அதாவது சமூக நீதி என்றாலே காங்கிரஸ் தான். அந்த பார்வைதான் இருக்கு. சமூக நீதி என்றாலே அது திமுக தான். சிறுபான்மை நலன் என்று சொன்னாலே அது திமுக தான். சிறுபான்மை மக்களினுடைய பாதுகாவலர் என்று சொன்னாலே அது திமுக தான். அப்படிங்கிற இடத்துலதான் திமுக இருக்கே தவிர, காங்கிரஸ் தயவிலே வாழ வேண்டிய இடத்துல, அதாவதுங்க முயற்சி செய்ய போகும்போது 100 ரூபா முயற்சி செய்யாம 101 ரூபா முயற்சி செய்வாங்க. அதனால 1 ரூபா தான் பெருசுன்னு அர்த்தம் கிடையாது. காங்கிரஸை பொறுத்தவரையில 1001 ரூபா முயற்சி செய்யற இடத்துல ஒரு 1 ரூபா சேர்க்கறது மாதிரி தான் நாங்க அதை வச்சிருக்கோமே தவிர, அது வலிமையான இயக்கமே அல்ல. அப்படின்னா திமுகவால் 2026 ஜெயலலிதா தனித்து போட்டியிட்டார். அதே மாதிரி போட்டியிட்டு வெற்றி பெற முடியுமா திரு ஸ்டாலின் அவர்களால்? வேண்டிய அவசியங்கள் கிடையாது. கூட்டணி இல்லை என்றால் திமுக வெற்றி பெறாது என்ற பயம் உள்ளுக்குள்ள இருக்கு. அது வெளியில, அதாவது வடிவேலு சொல்லுவாரு இல்ல, பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக், அந்த நிலையில தான் திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். காங்கிரசுக்கு வலிமை இருந்தால், செல்வாக்கு இருந்தால், காங்கிரஸ் தனியா நேரம் போயிருப்பான். போகாம கிடக்கிறது காரணம் என்னன்னா, திமுக கூட்டணியை விட்டு வெளியேறிவிட்டால் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கூட பெற முடியாது. 5 வருட காலத்திற்கு அடுத்த சட்டப்பேரவை தேர்தல் வருகிற வரைக்கும் ஒரு பாலைவனத்தை அனுபவிக்க வேண்டும், அரசியல் பாலைவனத்தை அனுபவிக்க வேண்டும். அதனால 5 ஆண்டு காலம் அதிகாரமற்றவர்களாக ஒரு எம்எல்ஏ கூட காங்கிரசுக்கு வரக்கூடாது என்று நினைப்பவர்களுடைய சூழ்ச்சி தான் இந்த கூட்டணியை உடைக்கிற முயற்சி. அதாவது காங்கிரஸ் திமுக விட்டு போனார். 1996 ஜெயலலிதா காங்கிரஸ் பட்ட பாடு என்னவோ அந்த நிலைமைதான் திமுக திரு ஸ்டாலினுக்கு அவர்களுக்கு ஏற்படும். இல்ல, அப்படியெல்லாம் வர வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள். அப்படியெல்லாம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. மக்கள் ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா என்பதற்கு தான் வாக்களிப்பார்களே தவிர, காங்கிரஸ் வேண்டுமா வேண்டாமா என்பதற்கு வாக்களிக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் என்பது திமுகவா அதிமுகவா என்கிற இருதுருவ அரசியல் மட்டும்தானே தவிர, காங்கிரஸ் கட்சி இருக்கிறதுனால ஒரு ஓட்டு, பாஜக இருக்கிறதுனால ஒரு ஓட்டு என்பது ஒரு சிறு குழு அரசியல் தான் இருக்குமே தவிர, அது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற இடத்தில் ஒரு நாள் நகர்ந்ததே கிடையாது. காங்கிரஸ் இல்லாமல் சாதிச்சிடுவாரா திரு ஸ்டாலின் அவர்கள்? என்ன சந்தேகம் உங்களுக்கு? ஏன்னா ஆட்சி அலங்கோலம் அப்படி இருக்கு. பொதுமக்கள் ரொம்ப கவலை அடைஞ்சிருக்காங்க. கிராமத்தில் மக்கள் இது பட்டு இருக்காங்க.
ஏழை விவசாயிகள் படும் துயரத்தில் நடந்திருக்க. இந்த ஆட்சியினுடைய சட்ட ஒழுங்கு அவலம் எப்படி இருக்கு? எந்த அவலத்தையும் மக்கள் கவலைப்பட மாட்டாங்க. காங்கிரஸ் வெளியேறினா தான் அதுக்காக கவலைப்படுவாங்களா? இருக்கா இல்ல, எனக்கு ஒரு நியாயம் இருக்கா? நியாயம் இருக்கு. என்ன பண்ணீங்க? அதுக்கு முன்ன அண்ணா பல்கலைக்கழகத்தில் கல்லூரி மாணவியை திமுகவை சேர்ந்த ஞானசேகரன் பாலியல் செஞ்சாரா? இப்ப சென்னை நந்தன ஆர்ட்ஸ் கலைக்கல்லூரியில் கேண்டீன் ஒர்க் பண்ணியிருந்த 20 வயது பெண்ணை திமுகவை சேர்ந்த முத்து செல்வல் திமுகவை சேர்ந்தவர் அவர். அது 3 பேர் சேர்ந்து தமிழகத்தில் இதுவரைக்கும் காணாத, இப்ப அதிகமா, அதாவது கூட்டு பாலியல் பலாத்காரம் நடக்குது. வட இந்தியா தான் பார்த்தோம். இப்ப தமிழகத்தில் திமுக ஆட்சி அலங்கோலம். இது போதும். அவங்க அண்ணா பல்கலைக்கழகத்து மாணவிக்கு நடந்த வழக்குல உரியவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். அதுவும் ஏமாற்று வேலை இல்ல. சென்னை போலீஸ் கமிஷனர் அந்த வழக்கில் ஞானசேகரன் தவிர வேறு யாரும் இல்லை என்று சொன்னார். அவரை ஒண்டிதான். ஆமாங்க, ஒருத்தன் பாலியல் ரீதியா சேட்டை பண்ண போகும்போது கும்பலாவா போவேன், 100 பேரையா கூட்டிட்டு போவேன். தனிப்பட்ட முறையில ஒருத்தன் ஒரு பெண்ணோட சில்மிசம் பண்ண போறவன் தனியா தானே போவேன். இப்ப அடிப்படை அறிவு வேண்டாமா? இல்ல, இப்ப கூட்டு பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கு நந்தனா ஆர்ட்ஸ் காலேஜ்ல. பீகார்காரன் இன்னொரு பீகார்காரனுக்கு நடந்தது. அதுக்கும் திமுக தான். நான் சொல்றது அது மொட்டை தலைக்கு முழங்க. நந்தனா ஆர்ட்ஸ் காலேஜ்ல கேண்டீன் வச்சிருக்க அந்த உரிமையாளர், அவருடைய நண்பர், அங்க வேலை செய்யும் மாஸ்டர் 3 பேரும் அந்த கல்லூரிக்குள்ளேயே பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்காங்க. ஆமாங்க, அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோமா இல்லையா? எது என்ன நடவடிக்கையா? வேற என்ன செய்வாங்க அவங்க? என்ன செய்யணும்னு சொல்லுங்க. என்கவுண்டர் பண்ண சொல்றீங்களா? எது இது என்கவுண்டர் போட்டு தரல. ஏன்னா தமிழகத்தில் காணாதது பாலியல் பலாத்காரம். மணிப்பூர் கலவரத்துல நூற்றுக்கணக்கான பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்த பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்திருக்கிற அண்ணா திமுகவுக்கு இது மாதிரி விஷயங்களை எல்லாம் கேட்பதற்கு வெக்கமா இல்லையா? நீங்க பகிரங்கமாக குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருந்தீங்க. பில்கிஸ் பானுவை கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்தவர்களுக்கு விடுதலை அளித்தவர்கள் யாரு? பாஜக காரன். ஆசிவா என்கிற சிறுமி காஷ்மீரினுடைய கோயிலிலே வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணுக்கு பாலியல் குற்றவாளிக்கு ஆதரவாக ஊர்வலம் போன பாஜக காரங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துல தவறு நடக்குதுங்கிறதுக்காக அந்த தவறை கண்டிக்கிற, நடவடிக்கை எடுக்கிற, உரிய நீதியை பெற்றுத் தருகிற அரசாங்கத்தை பார்த்து குற்றச்சாட்டு சொல்வதில் ஏதாவது நியாயம் இருக்கிறதா? ஏதோ ஒரு இடத்தில் 3 மாதத்துக்கு முன் கோவையில் இதே கூட்டு பாலியல் பலாத்காரம் கல்லூரி மாணவி பாதிக்கப்பட்ட போதுமா? நீங்க ஏதோ ஒன்று சொல்றீங்க. இப்ப 3 மாசத்துக்கு முன்ன உலகம் தோன்றின நாள்ல இருந்து கொலை நடக்குது, அதுக்காக நடக்குது. அதுக்காக ஒரு ஆட்சியின் மீதான தவறா மட்டும்தான் அதை பாப்பீங்களா? போலீஸ் நடவடிக்கை எடுக்கிறதா எடுக்கலையா? அவ்வளவுதான். அதுக்கு அந்த துறைக்கு யார் பொறுப்பு? சரி, அதனால யார் அவர் சரியாக கையாளவில்லை. அவர் கையாள விட்டா வேற யாருக்கிட்ட கொடுத்திருக்கலாமே. இப்படி ஒரு அலங்கோலத்தை எங்கேயாவது பார்க்க முடியுமா? கூட்டு பாலியல் பலாத்காரம் போலீஸ் போட்டுருவோமா? ஒரு வீட்டுக்கு போலீஸ் போட்டுருவோமா? போட்டுருவோமா? எல்லா வீட்டுக்கும் போலீஸ் போட்டுருவோமா? யாரு யார கையை பிடிச்சிருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தனித்தனியா வீட்டுல ஒவ்வொருத்தருக்கும் போலீஸ் போட்டுருவோமா? இப்ப நீங்க இருக்கீங்க, என் கூட பேசிட்டு இருக்கீங்க, நீங்க திடீர்னு ஒரு குற்றத்துல ஈடுபடுறீங்கன்னா முன்கூட்டியே போலீஸுக்கு தெரியுமா நீங்க குற்றத்துல ஈடுபட போறீங்க? அதாவது தமிழக அரசாங்கம் நான் இப்ப திடீர்னு உங்க மேல தண்ணி பாட்டில் எடுத்து வீசுறேன்னு வச்சுங்க, போலீஸ்க்கு முன்னாடியே தெரியுமா? அப்புறம் தானே நீங்க புகார் அளிப்பீங்க. நடவடிக்கை எடுக்கிறதாங்க அரசாங்கத்தோட வேலை. குற்றம் நடக்காமல் தடுப்பது எப்படின்னா அதற்கு ஒரு பண்பட்ட சமூக அமைப்பு இருக்க வேண்டாம். நீங்க இதை நீங்க ஜெயலலிதா காலத்துலதான் சுவாதிங்கிற பெண்ணு பட்டப்பகல்ல நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்துல வெட்டி படுகொலை செய்யப்பட்டாங்க. அதற்கு பொய்யான வழக்கு போட்டு ஒருத்தனை கரண்ட் கம்பியை கடிச்சு செத்து போயிட்டான்னு சொல்லி நீங்க வழக்கு போட்டீங்க. அப்ப சட்ட ஒழுங்கு சீர்குலைந்தது என்பது எல்லா காலத்திலயும் இருக்குங்கிறது ஒத்துக்கிறோம். இல்ல, நீ இன்னொரு உதாரணம். 3 நாட்களுக்கு முன் கடலூர் மாவட்டத்தில் 70 வயது விவசாயி பைக்ல போயிட்டு இருப்ப கார்ல பெட்ரோல் ஊட்டி எரிச்சார். அவரு ஐயோ ஓடின காட்சி நீங்க பாக்கலையா அந்த வீடியோ? 3 நாட்கள் முன்ன. இதுதான் இந்த ஆட்சியினுடைய அவலம். அப்ப நீங்க பாஜக ஆள்ற மாநிலத்துல எல்லாம் எல்லாமே கரெக்டா பத்திரமா இருக்கு, இங்க மட்டும் தீ வச்சு எரிக்கிறாங்களாமா? என்ன சொல்ல வரீங்க? இது ஏன் இந்த ஆட்சியினுடைய சட்டம் ஒழுங்கு சரியில்லை? எடப்பாடி ஆட்சி செஞ்சுட்டா இதெல்லாம் நடக்காதா? தெரியல. எடப்பாடி ஆட்சி காலத்துல என்னென்ன குற்றங்கள் நடந்துச்சுங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியுமா? முதல்ல எடப்பாடி ஆட்சி காலத்துல எந்த பாலியல் குற்றங்களும் நடக்கல. நீங்க பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல பூராமே ஒழுக்க சீலர்களாக இருக்கிறார்கள்.
எல்லாருமே நியாயஸ்தர்களா இருக்கிறார்கள், நீதிமான்களாக இருக்கிறேன்னு சொல்ல வரீங்களா? தவறு நடந்தால் அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றதுதான் பேச முடியுமே தவிர, தவறே நடக்காமல் முன்கூட்டியே திருட்டு போன முன்னாடிதான் போலீஸ் வரான், முத நாளே திருட்டு போறதுக்கு முத நாளே ஏன் போலீஸ் கேட்டா தடுக்கக்கூடியத அப்படிப்பட்ட அரசாங்கம் வேண்டும். ஜெயலலிதா காலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தது. அங்க ரவுடிகள், அதாவது அவர் ஆட்சிக்கு வந்து உடனே தமிழகத்தை விட்டு ஆந்திராவுக்கு ஓடிட்டாங்க. 2006 சங்கராச்சாரியார கைது செஞ்சது எந்த ஆட்சியில? அந்த ஆட்சி. அதுதான் தைரியமான பெண், சிங்கப்பெண், அவதான் சிறந்த. ஆனா உங்களால முடியுமா? திமுக முடியுமா? இல்ல திமுக முடியுமா? சங்கராச்சாரிய உங்களால் கை வைக்க முடியுமா? வச்சிருக்க மாட்டீங்க. திமுக செய்ய முடியாது. அதனால அதுக்கான தைரியம் கிடையாது. ஏன்னா ஐயருக்கும் ஐயங்காருக்கும் நடக்கிற சண்டையில நாங்க திராவிடர்கள் ஈடுபட முடியாதுங்க. ஒரு ஜாதிக்குள்ள நடக்கிற கலவரம் அது. அதை எப்படி நீங்க திராவிட இயக்கம் வந்து எப்படி வந்து நீங்க சங்கராச்சாரியா கைது செஞ்சுச்சுன்னு வச்சுக்கோங்க திமுக, நீங்க அதை வந்து இனப்பகையாத்தானே சொல்லுவீங்க? இந்த மாதிரி நீதி சார்ந்த நடவடிக்கை நீங்க யாராவது சொல்லுவீங்களா? எல்லாருக்கும் உங்களுடைய உள்நோக்கம் ஒண்ணு இருக்கு. இந்த ஆட்சி எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்பதற்காக தனி மனித தவறுகளை, தனிப்பட்ட முறையில நடக்கக்கூடிய தவறுகளை இந்த ஆட்சியே ஏதோ சேர்ந்து நடத்துறது மாதிரி ஒரு டிராமாவை உருவாக்குறது இருக்குல்ல. இந்த ஆட்சி யாரு நடத்துகிறார்கள்? அவங்கதான் முழுக்க குஜராத் கலவரம் யார் ஆட்சியில் நடந்தது? நீங்க அது வேணாம், அதெல்லாம் வேணாம். பகல்காம் தாக்குதல் யார் ஆட்சியில் நடந்தாங்க? அவங்க ராஜினாமா பண்ணாங்களா? பகல்காம் தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு பாஜக வந்து ராஜினாமா பண்ணாங்களா? உள்துறை அமைச்சர் பாதுகாப்பு குறைபாட்டை நான் ஏற்றுக்கொண்டேன், நான் எனக்கு உள்துறை அமைச்சராக பதவி வைப்பதற்கு தகுதியே இல்லைன்னு அமித்ஷா ராஜினாமா பண்ணாரா? பகல்காம் தாக்குதல்ல குஜராத் கலவரத்திற்கு பொறுப்பேற்று நரேந்திர மோடி அன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற போது இந்த கலவரத்திற்கு நான் தான் காரணம், 3000 முஸ்லிம்களை கொன்று தீர்த்து விட்டார்கள், 10,000க்கும் மேற்பட்டவர்கள் சொந்த மண்ணிலேயே அகதிகளாக இருக்கிறார்கள் என்று பொறுப்பேற்றுக் கொண்டாரா? எங்கேயோ 1-2 தவறு நடக்கிறத கொண்டு வந்து ஜோடிச்சு கண்ணு காது வச்சு மூக்கு வச்சு பேன பெருமாளாக்குற வேலையை செய்ய. அதாவது இப்பொழுது பஞ்சாபை விட கேவலமா போதைப் பொருள் நடமாடுது. அதுக்கு என்ன காரணம்? எல்லாமே எது காரணம் தெரியுமா? நீங்க குஜராத்தில் சொன்னீங்களே, அது நடக்காமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு அந்த காவல்துறை கையில் வைத்துள்ள திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்ல செய்ய வேண்டும். குஜராத்தினுடைய அதானி துறைமுகத்தின் வழியாக 3000 கோடிக்கு மேலான 3000 கிலோவுக்கு மேலான 20,000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்கள் அது எல்லோருக்கும் தெரியும். இந்தியா முழுக்க பரப்பி விட்டது பாஜக. அது தடுக்க வேண்டிய கையாளாகத்தனம் திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு, கையாளாகத்தனம். அப்ப அதானி அரெஸ்ட் பண்ணுவோமா? அதானி அரெஸ்ட் பண்றதுக்கு அதிகாரம் இருக்கா எங்களுக்கு? எது? அதானிட்ட பணம் வாங்கி கட்சி நடத்தக்கூடிய பாஜக காரங்க அதானி அரெஸ்ட் பண்ண விடுவீங்களா? அதானி தான் இந்த குற்றத்திற்கு காரணம். அப்ப நீங்க அந்த துறைமுகத்துல நடந்த குற்றத்திற்கு மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்ததா? ஒழுங்கு நடவடிக்கை எடுத்ததா? போதைப் பொருளை இந்தியா முழுக்க பரவ விடாமல் கட்டுப்படுத்தியதா? எல்லா தப்பையும் நீங்க செய்வீங்க, பழிய தூக்கி திமுக மேல போடுவீங்களா? இந்த மாநில அரசின் மீது. மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது எது? பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு எல்லாமே மத்திய அரசு பட்டியல இல்ல, மாநில அரசு பட்டியல். அது கவனிக்க வேண்டியது யாரு? இன்னைக்கு நைட்டு சரக்கு அடிச்சுட்டு நீங்க உங்க பொண்டாட்டிய கத்தி வச்சு குத்திட்டீங்கன்னா ஸ்டாலின் பொறுப்பேற்றுக் கொள்ளணும்னு சொல்றது நியாயமே இல்ல. இல்ல நீங்க என்ன சொன்னீங்க? அரசின் தவறுகளாக மாற்றாதீர்கள். இல்ல தவறுதான். ஆனால் நடவடிக்கை எடுக்கலைன்னாதான் குற்றம் சொல்லணும். நீங்க முன்கூட்டியே ஏன் செய்யலன்னு கேட்கறது மூலமாக அதாவது எல்லா தவறுகளையும் அரசாங்கத்தின் மீது சுமத்தாது. இல்ல இந்த டாஸ்மார்க்கில் அதிக வருமானம் வரும் டார்கெட் வச்சு அதிகமாக தமிழக மக்களை குடிகாரர்களாக ஒரே நாளிலே போதைக்கு அடிமை ஆகிட்டீங்க. இந்த திமுக கடந்த 5 வருஷத்துல திரு ஸ்டாலின் அவர்கள், திரு கருணாநிதி அவர் காலத்து இப்படி எல்லாம் நடக்கல, திரு எம்ஜிஆர் காலத்து இப்படி எல்லாம் நடக்கல, திரு எடப்பாடி காலத்து இப்படி எல்லாம் நடக்கல, திரு ஜெயலலிதா காலத்து இப்படி எல்லாம் நடக்கல. அதானி துறைமுகம் வந்து அப்போது வந்து போதைப் பொருளை விநியோகிக்கலங்க. கருணாநிதி காலத்துல விநியோகிக்கல, ஜெயலலிதா காலத்துல விநியோகிக்கல. மோடி இருக்கிறாரு அப்படிங்கறதுனாலதான் அவங்க வந்து இதையெல்லாம் வந்து பரவ விட்டுருக்காங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், ஒரே நாளிலே 8:30 மணிக்கு இரவு தோன்றியே பண மதிப்பு நீக்கம் செய்ய முடியும், இந்த நோட்டெல்லாம் செல்லாதுன்னு அறிவிக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் அந்த தைரியம் இருக்கு. இருங்க, அயோக்கியத்தனம் பேரு. அந்த தைரியம் இருக்கு. இருங்க, ரவுடித்தனத்தை ரவுடி கூட தைரியமானவன் தான். அது இல்ல, நன்மை நடக்கணும், தீமை நடக்கக்கூடாது மக்களுக்கு. அப்படி நீக்குகிற மோடியால இந்தியா முழுக்க போதையை தடை செய்கிறேன் ஏன் சொல்ல முடியல? இந்தியா முழுக்க போதைப் பொருட்களை நான் தடை செய்வேன், ஒரு நாள் வந்து எங்கேயுமே போதைப் பொருளை விற்க கூடாதுன்னு சொல்றதுக்கான அருகதை இந்தியாவினுடைய தலைமை அமைச்சருக்கோ இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற அரசாங்கத்துக்கோ இருக்கிறதா? நீங்கள் மாநில அரசை குறை சொல்லுவீங்க,
மத்திய அரசாங்கம் வந்து அதே வேலையை செஞ்சா நீங்க வந்து ஏற்றுக்கொள்வீர்களா? இல்ல. மதுவை ஏன் தடை செய்யற மத்திய அரசாங்கம்? இல்ல, மாநில பட்டியல இருக்கு. இதுவும் மாநில பட்டியல இருக்கு. மனது வைத்தால் செய்ய முடியும் திரு ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா அங்க இருந்து வருமானம் வரலன்னா தமிழ்நாடு பிச்சை எடுக்க வேண்டியதா? ஜெயலலிதா காலத்துல சாராயம் இருந்தாங்களா இல்லையா? ஆனா எடப்பாடி காலத்துல டாஸ்மார்க் இருந்துச்சா இல்லையா? எடப்பாடி காலத்துல அதாவது 60 ஆண்டுகள் 4.5 லட்சம் கோடி, இந்த 5 ஆண்டுகள் 5 லட்சம் கோடி கடனை வாங்கிட்டு 2026 தேர்தல் யார் வந்தாலும் எல்லா வரியும் எங்கள் மேல ஏத்த போறீங்க. நீங்க நடத்தின 5 வருட அலங்கோலாட்சி. அப்படியா? மத்திய அரசாங்கம் ஏன் அப்புறம் வந்து வளர்ச்சி விகிதம் வந்து ஜிடிபியை வந்து கூடுதலாக இருக்கிறது? தமிழ்நாடு வந்து உத்தரப்பிரதேசத்தை விட குஜராத்தை விட கூடுதலாக ஜிடிபி வளர்ச்சி விகிதம் கூடுதலாக இருக்கிறது என்று ஏன் சான்றளிக்கிறாங்க? உங்க மத்திய அரசாங்கம் வந்து எத்தனையோ குற்றச்சாட்டை சொல்றாங்க. எதுக்கு வந்து மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரியை திறந்திருக்கிறீங்க, கூடுதல் மருத்துவக் கல்லூரி இனி வழங்கவே முடியாது என்று தடை செய்கிறாங்க. கழகங்கள் இல்லாத ஆட்சி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. என்னடா எங்களுக்கான நிதியை தர மறுக்கிறீங்கன்னா உங்கள் மாநிலம் வளர்ச்சி பெற்ற மாநிலமாக இருக்கிறது, அதனால தர முடியாதுங்கிறீங்க. அப்ப நீங்களே வளர்ச்சி பெற்றதை வந்து பாஜக அரசு மத்திய அரசாங்கம் ஒப்புக்கொள்ளுகிறது. வளர்ச்சி விகிதம் கூடிவிட்டது என்றது மத்திய அரசினுடைய அறிக்கையே சொல்லுகிறது. ஆனா நீங்க இந்த அரசாங்கத்தின் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி எப்படியாவது RSSனுடைய ஆட்சியை எடப்பாடி தலைமையிலே பாஜகவினுடைய கூட்டாட்சியை இங்கே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உங்களை போன்றவர்கள் முயற்சி செய்வதற்காக இந்த ஆட்சியின் மீது அவதூறுகளை சேற்றை அள்ளி இறக்கிறீர்கள். அதுக்கான களத்தை திரு ஸ்டாலின் அவர்களே உருவாக்கி கொடுக்கிற. எங்க பார்த்தாலும் அரசு ஊழியர்கள் போராட்டம், எங்க பார்த்தாலும். அதாவது ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. யாரு கேட்டது? எப்ப கொடுக்கணும் லேப்டாப்பு? எப்ப கொடுக்கணும்? வாக்கு இருக்கிறவனுக்கு கொடுக்குறீங்க, ஓட்டு போடுறப்ப, அது தேர்தல் சமயத்தை. அதனால ஏதாவது ஒரு புண்ணியம் எதனா யூஸ் இருக்கு அந்த மாணவனுக்கு. ஆனா 2012 11th அன்னைக்கே கொடுத்தாரு ஜெயலலிதா லேப்டாப். யார்? அதாவது பிற்காலத்தை எண்ணி, மாணவர்கள் வளர்ச்சி எண்ணி அவங்க செஞ்சாங்களா? நீங்க என்ன செஞ்சீங்க? ஜெயலலிதா ஓட்டுக்கோசம் இப்படி ஒரு அவலம் ஏதாவது இருக்குமா? ஜெயலலிதா வந்து லேப்டாப் கொடுத்தா நாட்டு நலனுக்கு கொடுத்தாங்கங்கறீங்க. அது யாருக்கு கொடுக்குறாருங்கிறீங்க. உங்கள மாதிரி இது மாதிரி கோளாறான ஒரு குறுக்கு புத்தியான பேச்சை நான் வந்து கேட்டதே இல்லை. அதாவது காலை உணவு திட்டத்தை இந்த அரசாங்கம் அது பாராட்ட வேண்டிய விஷயம். இருங்க, கத்தாதிய குறுக்க கத்துனா நீங்க பேசுற பொய்யெல்லாம் உண்மையா மாறிடாது. நீங்க சீமானுக்கு பாதிப்பு மாதிரி இருக்கீங்க. சீமான் தான் காக்கா வடி பந்த மாதிரி கத்திக்கிட்டே இருப்பாப்புல, எல்லா பொய்களையும் உண்மை மாதிரி சொல்லிட்டே இருப்பாரு. அதை நீங்க பின்பற்றாதீர்கள். காலை உணவு திட்டத்திலே பயனாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் யாருமே வாக்காளர்கள் அல்ல. அவர்கள்லாம் வந்து சாதாரண வீட்டு குழந்தைகள், உடல் உழைப்பு தொழிலாளர்கள் வீட்டு குழந்தைகள். அவங்கெல்லாம் சாப்பிட்றாங்களே, அதெல்லாம் ஓட்டு அரசியலுக்காக செய்யறாங்க? அப்படி கிடையாது. ஒரு அரசு நலத்திட்டத்தை செய்கிறது, மகளிர் உரிமை தொகை கொடுக்கிறது, புதுமை பெண் திட்டத்திலே பல இதை வந்து கொடுக்கிறது, உரிமை தொகையை கொடுக்கிறது, விடியல் பேருந்தை கொடுக்கிறதுனா, இதுவரைக்கும் அரசாங்கத்தினுடைய அதிகபட்சமான அதிகாரத்தை சுவைத்தவர்கள், அரசினுடைய செல்வத்தை அனுபவித்தவர்கள் நடுத்தர மக்களாக இருந்தார்கள். இப்பொழுதுதான் அடித்தட்டு மக்களுக்கான ஒரு உரிமையை பெற்று தருகிறது. இந்த தேர்தல் மாடலை காப்பி அடிச்சுதான் மகாராஷ்டிரா தேர்தலில் வெற்றி பெறுகிறார்கள் என்று சொன்னால், யார் இதை எதிர்க்கிறார்களோ அவர்களே இந்த மாடலை காப்பி அடித்துதான் பாஜக ஆட்சியை நிலைநிறுத்துகிறார்கள் என்றால், திராவிட மாடல் என்பதுதான் இந்தியாவின் மாடலா மாறி. அதாவது நீங்க எல்லாமே சொன்னீங்க, இந்த திட்டங்கள் எல்லாமே வாக்குகளை வச்சு குறி வச்சு. ஆனா இப்ப சமீபத்தில் வந்த கருத்து கணிப்பில் அதிமுக 38%, இப்பொழுது தேர்தல் நடந்தால் அதிமுக வாக்களிப்போம் என்று 38%, திமுக வாக்களிப்பு 33%, ஏறக்குறைய 5%. யாருடைய கருத்து கணிப்பு என்றால், தினமலர் என்று திராவிட இயக்கத்திற்கு எதிராக தொடர்ந்து எழுதி வருகிற உயர்சாதி மனப்பான்மை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை நாளிதழும், அதே மாதிரி உயர்சாதி மனநிலை கொண்டு திராவிட இயக்கத்தை அழித்து ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சாணக்கியா என்கிற நிறுவனமும், 2 சக்திகளும் திராவிட இனத்தினுடைய எதிரிகள் அறிவித்திருக்கக்கூடிய இந்த அறிக்கையை நாங்கள் ஒரு நாள் ஏற்க மாட்டோம். திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சியால் பலன் பெற்றவர்கள், பயனாளிகள், கோடிக்கணக்கான பேர் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் வெற்றி பெற வைப்பார்கள். திமுக 200க்கு 200 வெற்றி பெறும். பொறுத்து இருந்தும் பார்ப்போம் சார். நீங்கள் சொல்வது இன்னும் 100 நாட்களுக்குள் தெரிந்துவிடும். மிக்க நன்றி சார்.